ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நைட்டுக்கு ஒரு 4-5 தோசை ஊற்றுற அளவுக்கு தான் மாவு இருக்குது. அதனால் மாவுக்கும் ஊற போட்டிருந்தேன். தயிருமே கரெக்டாக இன்றைக்கி தீர்ந்து போயிடுச்சு. அதனால் தயிருக்கும் ஊற போட்டுட்ருக்கேன். இந்தியன் ஸ்டோரில் இந்த தடவை சின்ன சின்னதாக வெங்காயம் கிடைச்சிதுங்க. இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு. அப்படி கிடைக்கும்போது நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம். ஏதாவது ஒரு ரெசிபிக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி கொஞ்சம் வெங்காயம் வர்ற மாதிரி தான் பெரிய சைஸில் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் நமக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இங்கே கருப்பு உளுந்து சட்னிக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிபி ஏற்கனவே சட்னி பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேங்க. வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முட்டை தோசை வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி, ஒரே மாதிரி தான் செய்கிறோம், எனக்கு இந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி உங்களுக்கு என்ன மசால் வேணாலும் சேர்த்துக்கலாம். தக்காளியை மட்டும் ஒன்றே ஒன்று அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் முட்டை பொரியல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் ஒரு 4 முட்டை சேர்த்துக்கிட்டேன். தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறனால முட்டை பொரியல் உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் பைண்டாகி வரும். ஸ்டஃப் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?